ரிஷி, பாகிஸ்தான்ல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டியூஸ்டே ஒரு பாம் பிளாஸ்ட் நடந்துச்சு. அந்த பாம் பிளாஸ்டுக்கு பேரலா பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் அண்ட் பாகிஸ்தான் பைலேட்ரல் சீரீஸ் மேட்ச் ஸ்டார்ட் ஆன டே. ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு மேட்ச் நடந்தது. அண்ட் நெக்ஸ்ட் மேட்ச் ஷெட்யூல் ஆனது தேர்ஸ்டே. அண்ட் இந்த பாம் பிளாஸ்ட் காரணமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா ரீஷெட்யூல் பண்ணி பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு வெள்ளிக்கிழமைக்கு மாத்தி வச்சிருக்காங்க. ஐ மீன் நாளைக்கு. அண்ட் சாட்டர்டே நடக்க வேண்டிய மேட்சை சண்டேக்கு வந்து போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டு என்ன சொல்லிருச்சுன்னா, நீங்க இந்த பாம் பிளாஸ்டையும் அவங்க வந்து பெருசா பொருள்படுத்தாம நீங்க வந்து கேமை கன்டினியூ பண்ணுங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சாலிடரி ஸ்டேட்மெண்ட்டை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆனா ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீமை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ்ன்ற பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சர்ன் இருக்க தானே செய்யும். ஸோ அதனால சில பிளேயர்ஸ் வந்து நாங்க பாகிஸ்தான் கண்ட்ரியை விட்டு நாங்க வெளியேறோம், நாங்க சொந்த ஊருக்கு வரோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் இதுக்கு ஸ்ரீலங்கன் போர்டு என்ன சொல்லுதுன்னா, கிரிக்கெட் போர்டு, சப்போஸ் நீங்க குறிப்பிட்ட பிளேயர்ஸோ இல்ல சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ஸோ நீங்க பாகிஸ்தான்ல இருந்து நீங்க கேமை கன்டினியூ பண்ணாம நீங்க ஸ்ரீலங்காக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பா நாங்க இதுக்கான டைரக்ட் யூஸை வந்து நாங்க இனிஷியேட் பண்ணி இதுக்கு காம்பன்சேஷனா வேற சில பிளேயர்ஸை நாங்க பாகிஸ்தானுக்கு போக வச்சு நாங்க இந்த கேமை கன்டினியூ பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாங்க. ஸோ இது எந்த விதத்துல வந்து நம்ம இது எப்படி பார்க்க முடியும்? நம்ம பாகிஸ்தான் எதற்காக போறாங்கன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீசன்லி நடந்த சாம்பியன்ஸ் டிராஃபி கிரிக்கெட் போட்டியில வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல வந்து பாகிஸ்தானுக்கு ஹியூஜ் லாஸ் ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 500 கோடிக்கு மேல அந்த மேட்ச்னாலே லாஸ் ஏற்பட்டிருக்கு. 2009 லாகூர் அட்டாக்கு பிறகு நிறைய கண்ட்ரிஸ் வந்து பாகிஸ்தான்ல போறதுக்கே மடிச்சுட்டாங்க. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, இந்த நாடுகள் எல்லாமே வந்து முடிவெடுத்துட்டாங்க, நாங்க பாகிஸ்தானுக்கு போக மாட்டோம் சொல்லிட்டு. ஸோ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன கண்ட்ரிஸ் ஸ்ரீலங்கா, தென் ஜிம்பாவே, இந்த மாதிரி ஸ்மால் கண்ட்ரிஸ் வந்து பயன்படுத்துறாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபண்டிங் தேவைப்படுது. ஃபண்டிங் வந்து ஸ்ரீலங்காவுக்கும் தேவைப்படுது அண்ட் அதே மாதிரி பாகிஸ்தானுக்கும் தேவைப்படுது. ஸோ கிரிக்கெட் போர்டை பொறுத்த வரைக்கும் ஹியூஜ் லாஸ்ல போறதுனால இந்த மாதிரி ஸ்மால் கிரிக்கெட் நடக்கும்போது அவங்களுக்கு வந்து ஃபண்டிங் வருங்கிறதுனால இந்த மாதிரி மேட்ச் நடத்துறாங்க. ஸோ இதற்கு ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டும் அண்ட் அதே மாதிரி ஜிம்பாவே கிரிக்கெட் போர்டும் சப்போர்ட் பண்றாங்க. பட் ஸ்டில் ஒரு கண்ட்ரியில வந்து மிகப்பெரிய டெரர் அட்டாக் நடக்கும் போது அண்ட் இது கண்ட்ரிஸும் நடந்துட்டே தான் இருக்கு இல்லையா. 2009, 2014 ஒவ்வொரு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பிளேஸ்ல வந்து இஸ்லாமாபாத், லாகூர், ராவல்பிண்டி, முல்தான், இந்த பிளேஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சேஃப்டி இஷ்யூஸ் இருக்கக்கூடிய பிளேஸ். இங்கதான் மேட்ச் நடக்குது, இங்கதான் வந்து கிரவுண்டும் இருக்கு. ஸோ கிரிக்கெட் போர்டு அண்ட் கவர்மெண்ட் வந்து இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவை மாத்திட்டு கண்டிப்பா வந்து இந்த பாகிஸ்தான் சேஃப் கிடையாதுங்கிறத அறிவிச்சுட்டு பாகிஸ்தான்ல போய் விளையாடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் என்டையர்லி பேன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது கண்டினியூஸா நடந்துட்டு ஒரு விஷயம் இல்ல, கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு. ஒரு பிளேயர் இறந்து போயிட்டாங்கன்னா தான் அந்த இஷ்யூ வந்து ரொம்ப சீரியஸா மாறும். முன்னாடி வந்து 6 பிளேயர் இன்ஜுரி ஆயிருந்தாங்க 2009 லாகூர் அட்டாக்ல. இந்த டைம்ல 8 பேர் வந்து பயந்துட்டு ஓகே நான் பாகிஸ்தான் இதுக்கு விரும்பல, நாங்க திரும்ப ஸ்ரீலங்கா போறோங்கிறத வந்து பயந்துட்டு சொல்றாங்க. கண்ட்ரியில போயிட்டு இந்த கண்ட்ரியில எனக்கு இருக்க விருப்பம் இல்லைங்கிறது சொல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இட் கிரியேட் ஃபியர், இட் கிரியேட்ஸ் அ ஃபியர் இல்ல, ஹியூஜ் ஃபியர். ஸோ அந்த ஃபியர் சிச்சுவேஷன்ல தான் வந்து ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் இருக்காங்க. இது கண்டிப்பா ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டும் புரிஞ்சுட்டு அதே மாதிரி ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் புரிஞ்சுக்கிட்டு அந்த மேட்சஸை வந்து போஸ்ட்பான் பண்ணி மேட்சஸை வந்து என்டையர்லி ஸ்டாப் பண்ணிட்டு எல்லா பிளேயர்ஸும் திரும்ப கூப்பிடணும் தான் என்னுடைய ஒரு கருத்து. இல்ல ஒன்னும் இல்ல ரிஷி, இப்போ எப்படின்னா மேட்ச் அப்படின்றது ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சப்போஸ் ஏதோ இப்போ ஒரு நேச்சுரல் கலாமிட்டிஸ் வருது, அதனால நம்ம போஸ்ட்பான் பண்றோம். ஸோ அப்படி அந்த விதத்துல பார்த்தீங்கன்னா இந்த டெரர் அட்டாக் அப்படின்றத நம்ம சாதாரண ஒரு விஷயமா எடுக்க முடியாது, ரைட்? ஏன்னா இப்ப நீ சொன்ன மாதிரி 2009 லாகூர் அட்டாக்ல பார்த்தீங்கன்னா 6 ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் தான் இன்ஜூர் ஆனாங்க. ஓகே, ஸோ எகெயின் அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இப்போ எகெயின் ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் வந்து ஸ்ட்ரக் ஆயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டு கண்டிப்பா அவங்க பிளேயர்ஸை வந்து எவ்வளவு சேஃபா, எவ்வளவு குவிக்கா அண்ட் இம்மீடியட்டா வந்து வெளியே கொண்டு வர முடியுமோ அது அந்த அளவுக்கு வந்து அவங்களோட பிளேயர்ஸ்க்கு வந்து இட்ஸ் சேஃப் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா ஒரு டெரர் அட்டாக் வந்து எப்படி பிளான் பண்ணுவாங்கன்னா, ஒரு கிரௌடடான பிளேஸ், இல்ல இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய கேதரிங் நடக்கிற இடம், ஒரு ஒரு பப்ளிக் ஒரு பப்ளிக் அதிகமா வந்து புரள்ற ஒரு பிளேஸ், மார்க்கெட் பிளேசஸ், இந்த மாதிரியான விஷயங்களை தான் ஒரு டெரர் அட்டாக் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணுவாங்களே.
சோ ஒரு கிரிக்கெட் அப்படின்றது நம்ம வந்து எந்த கண்ட்ரி எடுத்தாலும் சரி ஒரு சாதாரணமான ஒரு ஸ்போர்ட்டா நம்ம பாக்குறது கிடையாது. ஒரு ஹியூஜ் எஸ். கேதரிங் இருக்கும். மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 5000 பேராவது இருப்பாங்க ஒரு மேட்ச பாக்குறதுக்கு. சோ இப்படி இருக்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ப்ரீ பிளான்டு தானே. இப்போ நம்ம வந்து ஒரு எஸ். ஓடிஐ பொறுத்த வரைக்கும் வந்து பக்கா கம்ப்ளீட்லி பிளான்டு மேட்ச். அப்படி எஸ். இருக்கும்போது இந்த டெரரிசம் பண்றவங்களுக்கு இது இன்னும் வந்து ரொம்ப வந்து லாபகமா போயிடும். எப்படின்னா ஓகே இங்க வந்து மேட்ச் நடக்க போகுது, இங்க ஒரு கேதரிங் கூட போகுது. கண்டிப்பா ஏன்னா எவ்வளவு டைட் செக்யூரிட்டி வச்சாலுமே 5000 10,000 பேரை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி அவங்க பாம் வச்சிருக்காங்களா இல்ல வேற ஏதாவது சேஃப்டி கன்சர்ன் இருக்கா அப்படின்றதெல்லாம் பாக்குறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீ சொல்ற மாதிரி இது வந்து அவங்களோட அவங்க செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஒரு என்ன சொல்றது எந்த அளவுக்கு அவங்களால அதை பார்க்க முடியும் அப்படின்றத வந்து சொல்ல முடியும். எஸ். நான் வந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டே அதே மாதிரி பாகிஸ்தான் அரசாங்கத்தை குற்றம் சொல்றேன். இப்படி ஒரு கிரிக்கெட் டீம் வந்து பாகிஸ்தான் நாடு வராங்க. பாகிஸ்தான் நாடு வரும்போது இந்த டைம் ஆவது அட்லீஸ்ட் வந்து இந்த இன்டெலிஜென்ஸ் செக்யூரிட்டி மெஷர்ஸ் எல்லாம் கரெக்டா வச்சிருந்தாங்கன்னா மற்ற நாடுகளும் பாகிஸ்தான் மேல நம்பிக்கை வரும் இல்லையா? பாகிஸ்தானுக்கு மேல எந்த நாடுகளுக்குமே ட்ரஸ்ட் இல்லை. இந்தியாவுக்கு டோட்டலி ட்ரஸ்ட் இல்லை. ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் வந்து ஆல்ரெடி ஒரு அட்டாக் பண்ணிருக்காங்க. இப்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபியர்ஃபுல் சுச்சுவேஷன் வந்திருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் டீம் வந்து பாகிஸ்தானோட என்டர் ஆகும்போது பாகிஸ்தான் அரசாங்கம் சரிதான், கிரிக்கெட் போர்டும் சரிதான், என்டையர்லி எந்த ப்ராப்ளம் நடக்காம அவங்களால பாத்துக்கவே முடியல. இது பல வருஷங்கள் ஆயிடுச்சு. சோ என்டையர்லி வந்து பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ஒரு டெரரிசம் ஆர் டெரரிஸ்ட் ஃபண்டிங் அண்ட் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலுவர் அண்ட் பாகிஸ்தான்ல வந்து பாத்தீங்கன்னா சில இடத்துல வந்து டெரரிசம் சப்போர்ட் பண்றது மாதிரி நம்ம நிறைய நியூஸ் பாக்குறோம் இல்லையா? சோ ஒரு டெரரிஸ்ட் கண்ட்ரி மாதிரி தான் நம்ம அந்த நாடு பொட்ரை பண்றோம் இல்லையா? சோ டெரரிஸ்ட் கண்ட்ரிங்கிற மாதிரி ஒரு பொட்ரை பண்ணும்போது அந்த நாட்டுல போய் ஒரு பீஸ்ஃபுல்லா ஒரு என்ஜாய்மெண்டா விளையாட முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான் தற்போது நிலவிட்டே இருக்கு. இந்த சுச்சுவேஷன்ல ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டு மாட்டிட்டு இருக்காங்க தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா இப்ப ரீசெண்டா நடந்த ஆபரேஷன் சிந்தூர்ல கூட பார்த்தேன் அப்படின்னா நமக்கு இந்தியன் சைட்ல இருந்து வெளிவந்த நியூஸஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட வெப்பன்ஸ் ஆகட்டும் இல்ல அதுல இன்வால்வ் ஆன சில டெரரிஸ்ட் ஆகட்டும் அவங்களுக்கு வந்து டைரக்டா கவர்மெண்ட் கூட லிங்க் இருக்கிற மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் நம்ம எஸ். பார்த்தோம். ஸோ அப்படி எஸ். இருக்கும்போது ஆஹ், அங்க விளையாட போற கண்ட்ரீஸும் அந்த கண்ட்ரீஸோட கிரிக்கெட் போர்ட்ஸும் இதை வந்து ரொம்ப உன்னிப்பா வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் அண்ட் டிசிஷன் மேக்கிங்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்ட்ரிஞ்சண்டா அவங்க ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அந்தந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்டோ அதே மாதிரி அந்த நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு கண்ட்ரில போய் விளையாடுறாங்கன்னா அந்த பிளேயர்ஸுக்கும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும். சோ இது இப்போ எஸ். வந்து ஸ்ரீலங்கன் போர்டு எப்படி பேசுதுன்னா உங்களுக்கு விருப்பம் இல்லையா, விருப்பம் நீங்க வெளில வாங்க, நாங்க வேற ஆளாச்சும் விளையாடிக்கிறோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்புக்கு அழகே கிடையாது. கரெக்ட். கண்டிப்பா கரெக்ட். அவங்க கண்ட்ரி பிளேயர்ஸுக்கு தான் அவங்க சப்போர்ட் பண்ணணும். ஸோ பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சாச்சுன்னா இம்மீடியட்டா ஒரு ஃபிளைட்டை விட்டு மொத்த பிளேயர்ஸ் நீங்க வெளியேற்றிருங்க, விளையாட்டு நம்ம அப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம சொல்லணும். இல்லையா வேற கண்ட்ரில போயிட்டு நீங்க வந்து கேமை ஷெட்யூல் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரியான எஸ். விஷயம் வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ஏன்னா என்னதான் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் என்னதான் கேமா இருந்தாலும் இண்டிவிஜுவலி ஒரு மனிதனுக்கு வந்து கண்டிப்பா இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஃபியர் இருக்கதான் செய்யும். கண்டிப்பா. எஸ். கரெக்ட். நீ சொல்றது கரெக்ட். அதே மாதிரி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் ஐசிசி வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் வந்து இன்டர்ஃபியர் ஆகும்னு நான் நினைக்கிறேன். இப்ப ஐசிசி வந்து அமைதியா இருக்காங்க. ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப ஒரு 8 பிளேயர்ஸ் அனுப்புவாங்க. மேட்ச் கண்டினியூ ஆகும். இனிமே ஏதாச்சும் ஒரு பிளாஸ்டோ ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன் ஆச்சுனாலும் யாரை கிட்ட சொல்ல முடியும்? இப்ப யாரை பிளேம் பண்ண முடியும்? ஸோ சிச்சுவேஷன்ல நம்ம கரெக்டான ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்கணும். இதுதான் சுச்சுவேஷன். இந்த சுச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மேட்சஸ் எல்லாம் போஸ்ட்போன் பண்ணிட்டு உடனே எல்லா பிளேயர்ஸையும் திரும்ப கூப்பிடுறாங்கன்னா அந்த சுச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 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 காம் சுச்சுவேஷனா மாறிடும். இப்ப எல்லா பிளேயர்ஸுக்கும் ஒரு ஃபியர்ஃபுல் சுச்சுவேஷன் இருக்கு. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் எப்படியாச்சும் மேட்சை கண்டக்ட் பண்ணணும். மேட்சை கண்டக்ட் பண்றதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் செக்யூரிட்டி மெஷர்ஸ் எடுத்தாதான் மேட்சை கண்டக்ட் பண்ண முடியும். மேட்ச்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா இட்ஸ் ஹியூஜ் ப்ரெஷர் ஃபார் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு. எல்லா இடத்துலயும் இப்ப ப்ரெஷர் தான். ப்ரெஷர்னு சொல்லும் போது எப்படி இதை வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும்? ஸோ இந்த சுச்சுவேஷன்ல டிசிஷன் மேக்கிங் மஸ்ட் பி டேக்கன். ஐசிசி வந்து டிசிஷன் மேக்கிங் எடுக்கணும். பிளேயர்ஸை ஸ்டாப் பண்ணி ஸ்ரீலங்கால திரும்ப போக சொல்லிட்டாங்கன்னா ஓரளவுக்கு அந்த 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 இடம் வந்து காம் ஆயிரும். ஸோ ரொம்ப ப்ரெஷர் ஆகாது இந்த சுச்சுவேஷன். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வந்து கிரிக்கெட் போர்டோட லாஸை காம்பன்சேட் பண்றதுக்கான ஒரு தருணம் கிடையாது. ஏன் அப்படின்னா கரெக்ட். ஆமா இப்போ ஒரு மேட்ச் நடக்க போகுது. இப்ப நாளைக்கு நடக்க போற மேட்சுக்கு நீ எவ்வளவு பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன்? ஆல்ரெடி அந்த மக்களே பார்த்தோம்னா ஒரு பயத்துலதான் இருப்பாங்க. எங்க நம்ம வந்து 10 பேர் கூடுற இடத்துல ஒரு பாம் பிளாஸ்ட் நடந்துருமோ அப்படின்ற ஒரு ஃபியர் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா ஒரு பாம் பிளாஸ்ட் நடந்துச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் அதோட தாக்கம் பார்த்தீங்கன்னா குறையாம ஒரு 15ல இருந்து ஒரு மாசம் வரைக்கும் இருக்கும். சோ அப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப யாரை நம்பி இவங்க வந்து மேட்ச கண்டக்ட் பண்ணுவாங்க, எவ்வளவு ஆடியன்ஸ் வருவாங்க,
சரி எவ்வளவு டிக்கெட்ஸ் வாங்கினவங்க எவ்வளவு பேர் வந்து கேன்சல் பண்ணிருப்பாங்க, ஐ மீன் வராம போவாங்க. சோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதனால வந்து அவங்க பெருசா எதுவும் கெயின் பண்ண போறது கிடையாது. சோ இந்த கெயின் மாதிரி பண்ண போறது இல்ல. சுச்சுவேஷன்ல வந்து கேமை குவிட் பண்றது தான் வந்து ஒரு சேஃபஸ்ட் மூவ். அண்ட் இதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, நீ சொன்ன மாதிரி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் போர்டு கண்டிப்பா இந்த மாதிரியான மேட்சஸ் வந்து அனுமதிக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்க வந்து ஒரு கவர்னிங் அத்தாரிட்டி. ஸோ அவங்க தான் ஒரு சுப்ரீம் டிசிஷன் மேக்கர்ஸ். ஸோ அவங்களே வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க வந்து கண்டிப்பா தடை போடணும் அப்படின்றத வந்து அவங்க ஆணித்தரமா வந்து முடிவு எடுக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம் கரெக்ட். என்னன்னா, இப்போ ஓகே இந்த இப்போ பாகிஸ்தான்ல பாகிஸ்தான் வில் பி சேஃப் டு பிளே அப்படின்ற விஷயத்த அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 இயர்ஸ் அங்க இந்த மாதிரியான எந்த அசம்பாவிதமும் நடக்கல அப்படின்றத என்ஷூர் பண்ணின அப்புறமா வேணா எகெயின் இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்து மற்ற கண்ட்ரிஸ் அங்க போய் விளையாடுறத வந்து நம்ம வேணா கன்சிடர் பண்ணிக்கலாம். எஸ் தான். இப்ப 2009க்கு பிறகு ஆல்மோஸ்ட் 26 இயர்ஸ்க்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ஆஃப் நடந்துச்சு. இப்ப திரும்ப வந்து ஒரு டீம் வந்து பைலேட்டரல் சீரிஸ் விளையாடிட்டு இருக்காங்க. ஸ்டில் பாகிஸ்தான்ங்கிற நாடு வந்து நாட் சேஃப் டு பிளே கிரிக்கெட். இந்த நாடு வந்து ஷியூர்லி நாட் சேஃப் டு பிளே கிரிக்கெட். அது இந்தியா முடிவு எடுத்துட்டாங்க. மற்ற கிரிக்கெட் போர்டும் வந்து முடிவு எடுத்துட்டாங்க. ஸ்ரீலங்கா தவிர பாக்கி எல்லா நாடுகளும் இந்த முடிவு எடுத்துட்டாங்க. ஸ்ரீலங்கனும் இதை கண்டிப்பா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் government and Pakistan Cricket Board must ensure that their country is safe to play cricket or their country is safe to play any sports. இதை வந்து பாகிஸ்தான் கவர்மெண்ட் தான் இதை என்ஷூர் பண்ணணும். பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு இதை என்ஷூர் பண்ணணும். அவங்க என்ஷூர் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த நாடு வந்து சேஃப் கிடையாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. உலக நாடுகளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்ல, பாகிஸ்தான்ங்கிற நாடு சேஃப் கிடையாது, ஆப்கானிஸ்தான் சேஃப் கிடையாது, அண்ட் அரேபியன் நாடுகள் நிறைய நாடுகள் சேஃப் கிடையாதுங்கிறது வந்து நமக்கு ஈஸியா பார்க்க முடியுது இல்ல. அதுல ஒரு நாடு தான் பாகிஸ்தான். ஸோ அந்த நாடு தான் என்ஷூர் பண்ணணும். நீ சொன்ன மாதிரி ஒரு டைம் லைன் கொடுக்கணும். ஒரு 3 years 4 years டைம் லைன் கொடுத்து அந்த 3 years 4 yearsல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காம இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த நாட்டுல வந்து கண்ட்ரி பிளேயர்ஸ் போகணுங்கிறத வந்து என்ஷூர் பண்ணணும். பட் அதை என்ஷூர் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ஷூர் பண்ணாம இருக்கும்போது அந்த நாட்டுல வந்து கேமே நடத்தக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியன்.